சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் துணை அங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? உன் துணைக்கு அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? உன்னை பிரித்து யாருடைய கட்டுப்பாட்டில் இத்தனை காலம் வைத்திருந்தார்களோ அவர்கள் இன்று உன் துணைக்கு கொடுத்த வாழ்க்கை பாடம், வாழ்க்கையே வெறுக்க வைத்து வாழ்வே வேண்டாம் என்று வேறு ஒரு முடிவை எடுக்கும் அளவு மாறிவிட்டது. அங்கே அடியை அடித்தார்கள். சரியான நேரத்தில் உன் துணை எதிர்பார்க்காத நேரத்தில் அடித்தார்கள். அந்த அடியை தாங்க முடியாத உன் துணை இப்பொழுது தன் வாழ்க்கையை பற்றி உண்மையை புரிந்து கொண்டிருக்கிறார். உன் துணையிடம் இருப்பதை வைத்துள்ளாய். உன் துணையிடம் பாசத்தை கொடுத்து அதையெல்லாம் பறிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு உன்னை விட்டு பிரிந்து அழைத்து சென்றனர். அவர்கள் காரியம் முடிந்தவுடன் அவர்கள் கையில் இருந்து கொடுப்பது போல் ஆனவுடன் உன் துணையின் மீது வெறுப்பு வந்துவிட்டது. உன் துணையை பார்த்தாலே மரியாதையாக பேசி இப்பொழுது நடுத்தெருவில் பிச்சை எடுக்கும் நேரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார். வாழ்க்கை என்றால் என்ன? உண்மை என்றால் என்ன? என்ன பொய் என்றால் என்ன? போலி என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டார். உன் துணை யார் யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று தெரியாமல் அவர்கள் சொன்னார்கள் என்று உன்னை ஒதுக்கிவிட்டு அவர்கள் பின்னே சென்றார். இப்பொழுதுதான் புரிகிறது, உன்னிடத்தில் தான் உண்மையான அன்பும் உண்மையான வாழ்க்கையும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட உன் துணைக்கு வருவதற்கு அச்சமாக இருக்கிறது. இருப்பதையெல்லாம் இழந்துவிட்டு வெறும் கையில் வந்தால் நீயும் என்ன செய்வாய் என்று தெரியாமல் பயப்பட்டு நடுத்தெருவில் அனாதையாக இருக்கிறாய். அவர்களும் உதறிவிட்டார்கள், நீயும் மனதளவில் வெறுத்திருக்கிறாய். எண்ணத்தையும் தெரிந்து வாழ பிடிக்காமல் பித்து பிடித்தது போல் அலைந்து திரிகிறார். உன் துணை இப்படிப்பட்ட நிலையை அவர் தானே தேடிக்கொண்டார். அருமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரம் அவர்களின் பேச்சை கேட்டு சென்று இப்பொழுது நடுத்தெருவில் நிற்கும் பொழுதுதான் மற்றவர்களுடைய எண்ணம் என்ன, உன்னுடைய எண்ணம் என்ன என்பதை புரிந்திருக்கிறார். திரும்பி வரவும் பயம். என்ன செய்வது என்று புரியவில்லை. எப்படி ஆகிவிட்டது என்று பார். எண்ணம் போல வாழ்க்கை என்பது உன் துணைக்கு தான் பொருத்தமாக இருக்கும். அவதிகளை சந்தித்து வருகிறார். நீ என்றும் வருத்தப்படாதே. நீ யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கவில்லை. உனக்கு எந்த தவறும் நடந்துவிடாது. உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உன் துணை மனம் மாறி உன்னை தேடி வந்தால் அதுவும் இறுதி வரை உன்னோடு இருப்பேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்தால் உன்னோடு நான் சேர்த்து வைப்பேன். இல்லை என்றால் உனக்கான அழகிய வாழ்க்கையை நான் தேர்ந்து கொடுப்பேன். கவலைப்படாதே, உன்னோடு நான் இருக்கிறேன் என்று நிம்மதியாக இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.